நன்றி மறந்த சிங்கம். ஒரு நாள்னு ஒரு மரம் வெட்டி காட்டுக்குள்ள மரம் வெட்டிட்டு இருந்தாரு. அப்போ யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். உடனே சத்தம் கேட்ட பக்கம் போய் பார்த்தாரு அந்த விறகு வெட்டி. அங்க ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்துச்சு. அதை பார்த்ததும் தெரிஞ்சது ஏதோ ஒரு வேட்டைக்காரன் கூண்டை வச்சு அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டான்னு. விறகு வெட்டியை பார்த்ததும் மனிதனே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிங்கம். இருந்தாலும் தயக்கமா இருந்த அந்த விறகு வெட்டி, சிங்கமே நீ வேட்டையாடி சாப்பிடுற மிருகம், உன்னை வெளியே விட்டா நீ என்னையே கொண்டு தின்னுடுவ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிட்டான், மனிதனே நானே கூண்டுக்குள்ள அடிபட்டு கிடக்கேன், என்னால உனக்கு எந்த ஆபத்து வராது, கூண்டை திறந்து விடு அப்படின்னு கெஞ்சிச்சான். சிங்கத்தோட பேச்சை கேட்டு மனசு இறங்கின அவரு கூண்டை திறந்து விட்டாரு. வெளியாத சிங்கம் அந்த மனுஷனை பிடிக்க பாஞ்சுது. பயந்து போன விறகு வெட்டி, நன்றி கெட்ட சிங்கமே, இது என்ன, நான் உன்னை காப்பாத்த நீ என்னையே கொல்ல வர்ற அப்படின்னு கத்துனாரு. அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சான், என்னோட குணம் உனக்கு தெரியாதா, நான் ஒரு வேட்டை மிருகம்னு தெரிஞ்சும் நீ என்னை விடுவிச்ச, உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் மேல குதிக்க ஆரம்பிச்சது. சிங்கத்தை நம்பினது ரொம்ப தப்புன்னு நினைச்சு வருத்தப்பட்ட மனுஷன் அந்த சிங்கத்துக்கே உணவு ஆகுறது தான் தனக்கு கிடைச்ச தண்டனை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நரி வந்துச்சான். அந்த நரிட்ட என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாரு அந்த மனுஷன். நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட நரி அந்த மனுஷனை காப்பாத்த நினைச்சது. அது எப்படி சிங்கத்தை நீ காப்பாத்தினு கேட்டுச்சு. உடனே சிங்கம் சொல்லுச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தப்ப அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிச்சது. இருங்க சிங்கராஜாவே, அது எப்படி நீங்க கூண்டுக்குள்ள மாட்டினீங்க, இந்த மனுஷன் எப்படி இந்த பக்கம் வந்தாரு, இவரால் எப்படி கூண்டை திறக்க முடிஞ்சதுன்னு கேள்வி கேட்டுட்டே இருந்துச்சா அந்த நரி. அப்போ சிங்கம் நடந்ததை நடிச்சு காமிக்க ஆரம்பிச்சது. அப்ப சொல்லுச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தனான்னு சொல்லிக்கிட்டே கூண்டுக்குள்ள போச்சான். இதுதான் சமயம்னு அந்த நரி அந்த கூண்டை மூடிடுச்சான். இது என்ன, நீ தீர்ப்பு தான் சொல்ல வந்த, நீ ஏன் இப்படி பண்றன்னு கேட்டுச்சு அந்த சிங்கம். வேட்டையாடுற உன்னோட குணத்தை எப்படி உன்னால மாத்த முடியாதோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லிச்சு அந்த நரி. அந்த மனுஷனையும் காப்பாத்துச்சு.